வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். வேற லெவல் மேட்சுங்க. நைட்டு 1:30 முடிஞ்சாலும் தரமான மேட்சுங்க. உண்மையாக சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப். ஆமாங்க, மும்பை இந்தியன்ஸ் 200க்கு மேலே அடித்து இன்னும் முடிய தோத்ததே கிடையாது. அவங்கள தோக்க அடிச்சிருக்காங்க பஞ்சாப். அது மட்டும் இல்லைங்க, 200க்கு மேலே சேஸ் 8 தடவை பண்ணியிருக்காங்க பஞ்சாப். மேட்ச்சு எங்கே போச்சு? ஸ்ரேயஸ் ஐயர் பிரிச்சுட்டாருங்க. போன தடவை மேட்ச் தோக்க மாதிரியே சொன்னார், நாங்கள் இந்த பேட்டிங்கில் தோற்றுருக்கோம், இந்த வாரில் தோக்கலன்னு. இன்னும் ஒரே ஒரு மேட்சுங்க, த ஃபைனல் வார், ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ். யார் ஜெயிப்பா? இந்த ஐபிஎல்லையே ஃபஸ்ட்டு சாம்பியன் ஆக போகிறாங்க. 2 பேர்த்தில் யாருன்னு நம்ம நாளைக்கு சாயந்தரம் நமக்கு தெரிஞ்சிடும். நைட்டு தெரிஞ்சிடும் நமக்கு. அது ஆர்சிபி ஈசாலா கப் நம்தேவா அல்லது ரவுடி ஐயரான்னு சொல்லிட்டு. அதாவது டாஸை வின் பண்ணி பஞ்சாப் பவுலிங் பண்ண தெளிவாக இருந்தாங்க. ரோஹித் சர்மா வந்தார், பெருசாக இம்பேக்ட் பண்ண முடியல. பேரிஸ்டோ அடித்து கொடுத்தாரு, திலக் வர்மா அடித்து கொடுத்தாரு, சூரியகுமாரே அடிச்சு கொடுத்தாரு. ஹார்திக் பாண்டியாவுக்கு படலை. நம்மந்தீர் சூப்பராக முடிச்சு கொடுத்தாருங்க. 203 ரன் அடிச்சிருந்தாங்க. எல்லாமே பேட்டிங்கில் அவங்க பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியாவை தவிர. ரோஹித் சர்மா அந்த லாங் பவுண்டரி தவிர்த்து எங்கே இருந்தாலும் 6 போயிருந்திருக்கும். அதாவது இன்றைக்கி அதே மாதிரி பஞ்சாபில் வந்து ஜஹல் உள்ளே வந்திருந்தார். 204 சேசபுல்லா. எஸ், சேசபுல் தான் அப்படிங்கப்ப. ஆனால் மும்பை கூட சேசபுலா, அதுதான் டவுட்டு. பட் சேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஸ்ரேஷ், ரிக்கி அண்ட் கோ. வேறு லெவல் மேட்சுங்க. பிரப் சிங் அந்தளவு இம்பேக்ட் கொடுக்கல. பிரியான் சாரியா அதுக்கு முன்னாடி ஓவர் தான் ஜஸ்தீப் பும்ராவோட 20 ரன் அடிச்சிருப்பார் இங்கிலீஷ். அதுக்கு அடுத்த பாலே அவுட் ஆவார். பட் இங்கிலீஷ் நல்லா ஆடுவார். ஸ்ரேயஸ் ஐயர் பிரிச்சுட்டார். ஒரே ஒரு பேர் தான் சொன்னால், ஸ்ரேயஸ் ஐயர். சசாந்த் சிங் ரன் அவுட்டு. அவருக்கும் சுரேஷ் ஐயருக்கும் சண்டை நடக்குமா? ஆமாங்க, கை கொடுக்கும் போது அது சரியாக கொடுக்கல. அவர் எப்படி ஒரு சட்டாப்பாக ஒன்றாமல் இருந்துச்சு. மேட்ச் நம்ம சைடு வந்திருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். பும்ரா ஒரு பேட் டே எல்லா பிளேயர்ஸுக்கும் வரதாங்க செய்யும். அந்த பேட் டே வந்துச்சு, மும்பை காலி ஆயிடுச்சுங்க. எஸ், பும்ரா 4 ஓவருக்கு 40 கொடுத்துருந்தாலும், அதாவது ஃபஸ்ட்டு ஓவரே 20 ரன் கொடுத்துட்டாரு. பவர் பிளே 5வது ஓவர் போடும்போது இங்கிலீஷ் 2 6 2 4 அடிப்பார். அதுக்கப்புறம் 3 ஓவர் போட்டு 20 ரன் தான் கொடுப்பாரு. அவரால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டாரு. பட் அந்த ஒரு யாக்கர் போடுவாருங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு. ஒரு டெரஃபிக் யாக்கர் போடுவார், பிளேஸ்மெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு நறுக்குன்னு போடுவார், பிளேஸ் பண்ணிடுவாருங்க. பஞ்சாப் தெளிவாக இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எப்பப்பெல்லாம் மொமெண்டம் டவுன் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்லி 4ஓ 6ஓ அடித்தார். மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருங்க. ஃபைனலி ஐபிஎல், டாட்டா ஐபிஎல் ஃபைனலுக்கு ஆர்சிபியும் பிபிகேஎஸும் உள்ளே போயிட்டாங்க. யார் ஜெயிப்பா? இதே அகமதாபாத்தில் நடக்குதுங்க. ஈசாலா கப் நமதே அப்படின்னு ஆகுமா, அல்லது ரவுடி ஐயர் நான் யாருன்னு சொல்லி காட்டுவாரான்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.